தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கர நாராயணசுவாமி திருக்கோவில் ஆடித்தபசு திருவிழா காலையில் கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் தமிழகத்தின் சைவ வைணவ ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்தும் திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கர நாராயணசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு சிவனும் பெருமாளும் சேர்ந்த கோலத்தில் சங்கர நாராயணர் என்ற நாமத்துடன் அருள் பாலித்து வருகின்றனர். இங்கு சங்கர நாராயணருக்கும் கோமதி அம்பாளுக்கும் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அதில் ஆடி மாதம் கோமதி அம்பாளுக்கு நடைபெறும் ஆடித்தபசு திருவிழா புகழ்பெற்றது. 12 தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 11ஆம் நாள் அம்பாள் சிவனை அடைய வேண்டி தவம் இருக்க சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிரிப்பது தவறு என்று உணர்த்தும் வகையில் சுவாமி கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயணராகவும் பின்னர் தன் சொரூபத்துடன் சங்கரலிங்க மூர்த்தியாகவும் காட்சி தருகின்றார். இந்த ஆண்டிற்கான ஆடித்தபசு திருவிழா காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் தொடக்கமாக அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. கொடிமரம் அருகில் நவக்கலசங்கள் கொண்டு பூஜைகள் நடைபெற்றது. ஸ்ரீ கோமதி அம்பாள் சிவிகை பல்லக்கில் எழுந்தருளினார். கொடிப்பட்டம் வீதி உலா வந்ததும் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது. அம்பாள் சன்னதி முன்பு உள்ள தங்க கொடிமரத்தில் காலை 4:30 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் மிதுன லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. வேத விற்பனர்கள் 4 வேதம் கூற, ஓதுவா மூர்த்திகள் பஞ்சபுராணம் பாட, கொடிமரத்திற்கு நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோடசோபசரணைகள் நடைபெற்றது. திருவிழாவில் தினமும் காலை மற்றும் இரவில் கோமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும். வருகின்ற 19ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 21ஆம் தேதி ஆடித்தபசு திருவிழாவும் நடைபெற உள்ளது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டக படிதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.